தமிழகத்தின் நாடக முதலமைச்சருக்கு வாய்த்த மிகச் சரியான விளம்பர அமைச்சராக அன்பில் மகேஷ் திகழ்கிறார் என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில, திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் மதுபோதையில் வகுப்பறையில் மயங்கி கிடந்ததாக வெளியான செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். டாஸ்மார்க்கை நம்பி மட்டுமே மொத்த அரசும் இயங்கும் திமுக ஆட்சியில் வகுப்பறைகள் வரை சாராயம் வெள்ளம் பாயத்தானே செய்யும் என விமர்சித்திருக்கிறார். கையில் மதுபாட்டிலுடன் வகுப்பறைகளுக்கு வரும் ஆசிரியர்களை கொண்ட சமுதாயத்தில் மாணவர் கைகளில் பயங்கர ஆயுதங்கள் புழங்குவதை எப்படி தடுக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்படி அகால பாதாளத்திற்குள் சென்று கொண்டிருக்கும் பள்ளி கல்வித்துறையையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் குறித்து எந்தவித கவலையும் இல்லாமல் பள்ளி கல்வித்துறை என் கோட்டை என சினிமா டைலாக்கை மட்டுமே பேசி விளம்பரம் தேடுவதில் மட்டுமே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் அன்பில் மகேஷ் என்றும், நாடக முதல்வருக்கு வாய்த்த மிகச் சரியான விளம்பர அமைச்சர் அவர்தான் என்றும் நைனா நாகேந்திரன் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தின் கல்வி தரத்தை ஒட்டுமொத்தமாக சீரழித்துவிட்டு ஏழை மாணவர்களின் வளமான எதிர்காலத்தை இருட்டடிக்க முயலும் திமுக அரசின் அத்தனை திட்டங்களையும் முறியடிப்போம் என்றும் நைனா நாகேந்திரன் சூளுரைத்திருக்கிறார்.